கலெக்டர் என் வயிறு எரியுதுல. பாரு நான் குடிக்கிறது கிடையாது. வயிறு எரிஞ்சுனா சோடா குடி. இல்லையா நீ எப்பயுமே குடிப்பிய மோர் அத குடி. என்ன எண்டு டைலாக் ஏடா கோடமா இருக்கு. இப்போ நீவா உங்களை பார்த்தா ரொமான்ஸ் கத்து கொடுக்கணும் போல. யாரு ஏன் பொண்டாட்டி நீ ரொமான்ஸ் கத்துக்க போறியா? அவன் இன்னும் திருந்தல மாமா. மாஸ்டர் இப்போ நீங்க என்ன பண்றீங்க? டைரக்டா கிஸ்ல இருந்து போயிடுவீங்க. என்னையா ஃபர்ஸ்ட் வேணுமா நம்ம கிஸ்ல இருந்தே நீங்க எது பண்ணாலும் கிஸ்ல இருந்து ஆரம்பிங்க. ஏன்ட்ட பண்ணுங்க, நான் அவட்ட பண்ணி காமிச்சறேன். ஏன் இந்த குலவெறி காரணமா தான் இது வராது. நவரசம் வந்து டிவிலே வராதுன்றீங்களா இல்ல உங்களுக்கு வராதுன்றீங்களா? வரும் தம்பி, ஆனா வராது. என்னடா இது ஓவரா இழுக்குற. மாஸ்டர் ஆரம்பிங்க மாஸ்டர். சிசியா மாஸ்டர் கவலைப்படாத. அடுத்த தமிழ் சினிமா உலகத்தை நான் தான் காப்பாத்த போறேன். அதான் மாஸ்டர் எங்களுக்கு கவலையா இருக்கு. எவன் ஒருத்தன் அவனே பெருமையா பேசுறானோ அவன் வேலைக்காக மாட்டான்னு அர்த்தம். வீரம் நான் கத்து கொடுக்கிறேன் பாருங்க. கொதிக்கிறது என் ரத்தம், கொதிக்கிறது என் தசை. அடக்கு மாஸ்டர். டேய், உனக்கு சுட்டு போட்டாலும் நடிப்பு வராது, அப்புறம் ஏன்டா நடிச்சு காட்டி டார்ச்சர் பண்ற? மாஸ்டர் அடக்கு நான் போயிரணும். ரொம்ப நேரம் நிக்க கூடாது. அடக்க கூடாது மாஸ்டர். டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. சார் உங்களுக்கு பயமே இல்ல. பயம்னா நான் என்ன சொல்லி தரேன்? இதை நீங்க பண்ணுங்க. நம்ம சேர்ந்து பண்ணுவோம். மாஸ்டர் ஒரே ஒரு கத்தி மட்டும் கொடுங்க, ஏன்ட்ட கொடுங்க. நான் கரகரன்னு அடிச்சுக்கிட்டு நைட்டோட செத்துறேன் மாஸ்டர். இவரே செத்துறேன். சாவும்ல செத்த பையல நீ நீ சாவும்ல செத்த பையல. இங்க பாரு, நான் இதுக்கு தாண்டினா நடிப்பு வேணாம், வீட்டுல சோறு குழம்பு பாக்கடி மடிப்பு கத்துறேன். போடி அப்படி. இந்த மாதிரி பொம்பளைங்க நாட்டுல இருந்தா பட்னி சாவு வராம கெட்டி சட்னி சாவா வரும். என்ன நினைச்சிட்டீங்க? தமிழ்நாட்டை 4 பஸ் ஏறியும் என் ரசிகர்கள் கொந்தளிப்பாங்க. ஐயோ சாமி வேற டேய் கூண்டு போங்கடா. நான் காமெடி சரி, பண்றேன். நான் வேணா வீரத்துக்கு ஒண்ணே என் கணவர்ட்ட பேசி காட்டவா? நான் அந்த ஏன்னா நீங்க என்ன காதலிக்கிறீங்கல்ல, அந்த வசனத்தை உங்கள்ட்ட நான் பேசி காட்டுறேன். ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். டெய்லி காலையில எந்திரிச்சிட்டேன்னு எனக்கு போன் அடிக்கணும். காலையில எந்திரிச்சோம் குட் மார்னிங் தானே சொல்லணும். எதுக்கு எந்திரிச்சிட்டேன்னு சொல்லணும்? அதனால இப்ப நீ என்ன சொல்ல வர? ஏன்னா நீ என்ன காதலிக்கிறல்ல. ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்களா? 10 வருஷமா விஜய் டிவில நாங்க பண்ணிட்டோம். 8ஆம் நம்பர் ரூம் போய் பண்ணிட்டு வாங்க, நாங்க அதுக்குள்ளேயும் பண்ணிடலாம். எல்லாம் ஒரு புடிச்சறாடா. ஏன் பொண்டாட்டி நல்லா கத்துக்கறணும். நீங்க ரூமை புடி, நீ வெளிய வாடா. நீ என்ன பேசிட்டு இருக்க? This we are not doing. விஜய் பைத்தியம் முடிச்சிட்டு போட்டுருக்கு பாவம் யாரும். இவ்வளவு நேரம் உங்க கணவர் வேடிக்கை பார்த்தார்ல, ஆமா. அவரை அதை பண்ணி காட்ட சொல்லலாம். வாங்க. விஜய் புரியுதாடா? விஜய் இது என்னையா அது? விஜய் வாமிட். இங்க விஜின்னு சொல்றது போல இதுல புல்லா பஜ்ஜியை போட்டு பஜ்ஜி அப்படி சொல்றா. உங்களுக்கு நவரசம்னா என்னன்னே தெரியும். உங்களுக்கு தான் தெரியல மாஸ்டர். மொத்தமா நவரசத்தை காமிச்சிருவோமா? காமிங்க. உனக்கு தைரியம் இருந்தா அந்த 5 கொலையும் பண்ணதே நான் தான். என்ன கொஞ்சம் வெளியில என்னடா அவார்டா கொடுக்குறாங்க இப்படி ஆக்ட் பண்றியா? இல்ல மாஸ்டர், எங்களுக்கு நடிப்பு கத்துக்கிறோன்ற எண்ணமே போயிருச்சு மாஸ்டர். வேணாம் மாஸ்டர். அவங்க கடைறாங்க மாஸ்டர், வயசானவங்க. நீங்க எங்களுக்கு பண்ணி காட்டுங்க மாஸ்டர். இந்த டைலாக்க கேமராவை பார்த்து பேசினா ரொம்ப மாசா இருக்கும். மாஸ்டர் யாராவது மிஸ் பண்றீங்களா? பிக் பாஸ் ஹவுஸ்ல இருந்து என் தங்கச்சி மிஸ் பண்றேன். பிச்சு போடுவேன் பிச்சு. அவங்க தானே அழுகுறா, வெளில வந்தா இவன் அழுகுறான். மாமா சரியா சொன்னீங்க. அண்ணே பாரு நல்லா இருக்கியா அண்ணே? நல்லா இருக்கேன் பாரு. அண்ணே தென்கிழக்கு சீமையில பாசமலர் படத்துல சிவாஜியும் சரோஜா தேவியும் பார்த்த மாதிரி சிவாஜியும் சாவித்திரியா பாத்தீங்களா என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. அண்ணே நல்லா இருக்கியானே? நல்லா இருக்கேன் பாரு. எப்படிடா இருக்க நீ? நீ இல்லாம என்னால உள்ள இருக்க முடியலனே. நீ எலிமினேஷன் ஆனோனே நான் எப்படி அழுதேன் தெரியுமானே? போய் சொல்லாத. நான் எலிமினேஷன் சொன்ன உடனே ஃபர்ஸ்ட் சிரிச்சது நீதானே.
ஐயே வர வர சாச்சி எல்லாம் ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டே போகுது. உன்னைய தப்பு தப்பா பேசுறாங்கனே. இவரை தப்பா தான் பேசிக்குவாரு. எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? நீ இல்லாம என்னால இருக்க முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குனே. அப்ப நீ வந்துருமா? மக்கள் வந்து நடிப்பு அரக்கன் வெளியில இருக்காரு, அவர் தங்கச்சி சீக்கிரம் வெளியில கொண்டு வாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தம்பி சொல்றது வேடிக்கையா இருக்கு. அதனால நீ சீக்கிரம் வந்துருவ. நம்ம 2 பேரும் வெளியில சந்தோஷமா இருப்போம். பாரு 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 அண்ணே பாரு. பாசம்மா பாசம். எங்க அண்ணன் இல்லாம என்னால உள்ள இருக்க முடியல. மேடம் எங்க அண்ணன் வேணும். நான் உங்க மிகப்பெரிய ஃபேன் மேடம். எப்பா வந்தோன்னா அவர்கிட்ட ஃபேன், இப்ப என்ன பார்த்தா ஃபேனுங்க. எப்பா இப்படி மாத்தி மாத்தி பேசுறேன்? இல்ல நீங்க மாத்தி மாத்தி பேசுறதே மேடம், நான் மாத்தி மாத்தி பேசுறேன். அதாவது ரசாயன கெமிக்கல் கால வராதப்பா. அவரு தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கன் நடிப்பு சொல்லி தர வந்திருக்காரு. ஐயா நாட்டி பூணும் போது அரக்குல வச்சு வெளியில வந்துருக்கீங்க. அந்த விளையாட்டுல போகவே இல்லப்பா. திவாகர் சார் சார் உங்களுடைய வெளி உலக வாழ்க்கை எப்படி இருக்கு? சார் வெளி உலக வாழ்க்கை நல்லா இருக்கு சார். என்னோட தாய் வீடான விஜய் டிவிக்கே திருப்பி வந்துட்டேன் சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். நானா? ஆமா சார். இது என்ன புது கதை? கடைசியாக அனைவருக்கும் நவரசம் தெரியும்படி ஒரு நடிப்பை சொல்லித்தாருங்கள். முதல்ல உனக்கு மூளை இருக்கானே. டேய் போதுண்டா, உயிர் போற மாதிரி இருக்குடா. டேய் மாஸ்டர் ஆட்டு மூளையா? ஏய், நம்ம எஸ்.ஏ. சூர்யா சார் நடிப்பை போட்டுக்கிட்டு இருக்கேன். மகா நடிகண்டா நீ. மாஸ்டர் வருத்த மூளையா இல்ல புரிஞ்சு? இந்த அவமானம் உனக்கு தேவையா? பாறையில ஓட்ட போட்டு ஹைட்ரஜன் சொல்றேன். ரிலாக்ஸ் போ. அந்த பாறை டமால் டுமே டப்பு டப்பு பெரியவங்க சின்னவங்க குழந்தைங்க எல்லாரும் செத்து போயிருவாங்க. ஆத்தாடி ஆத்தா, எப்படி வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி. சார் வைல்ட் கார்டு என்ட்ரி சார் ப்ளீஸ் சார். நீங்க எதுக்கு மாஸ்டர் வைல்ட் கார்டுக்கு போறீங்க? நீங்க மாங்காடுக்கு போயிருங்க. என்ன சொல்றீங்க? முதுகெலும்புலாம் தெரியுதுடா. அசிஸ்டன்ட் திவாகர் சார் எத்தனை வருஷமா விஜய் டிவில இருக்கீங்க? பாஸ் ஒரு 15 வருஷமா இருக்கேன் பாஸ். கிளைமேக்ஸ் முடியும் போது இன்னொரு கிளைமேக்ஸ போடலாமா? 3 வேளை சோத்துக்காக 3 அமெரிக்க அமலை விட அதிகமா நடிக்க வேண்டியது இருக்கா? காதல் படத்துல கிளைமேக்ஸ் பண்ணுவோம் சார். அது சரி, இது சரியே இல்ல. பாத்துங்க தெளிவா வந்தவங்களே பைத்தியமாகி அடிச்சு. இதெல்லாம் ரொம்ப ரெஸ்பான்ஸா இருக்கும்னு எதிர்பார்த்து பண்ண ஒரு விஷயம். ஆனா எதுவுமே இல்ல.